அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். சிக்கன் லவ்வர்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவீங்க. அல்டிமேட்டான டேஸ்டியாக நம்ம ஹைதராபாதி ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 300 கிராம்ஸ் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் லெக் பீஸோ சேர்த்து எடுத்துக்கலாம். நான் பிரெஸ்ட்டு பீஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் நல்லா ஃப்ரைடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5-6 கேஷ்யூ, 5-6 ஆல்மண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஒரு 1/4 கப் தயிர் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஸ்பூனில், ஒரு டேபிள் ஸ்பூனில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா நம்ம சாத்தே பண்ணிக்கலாம். வதங்கிட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 1 by 1 நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ நம்ம ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு வதங்கணுன்னா அந்த கலரே நம்மளுக்கு சிக்கன் சேஞ்ச் ஆகிட்டு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு நல்லா கலர் மாறிடணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன 1/4 ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற கேர்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அந்த கேர்டோ சிக்கனோ நல்லா கலந்து வர மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம ஃப்ரைடு பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது மேலே நம்ம தூவிடலாம். தூவிட்டு இதுவும் நல்லா சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். ஹைதராபாத்தில் இந்த சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட். அது சிம்பிளான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம சால்ட்டு கொண்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பிரெஸ்ட்டு பீஸ்னால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு வெந்திருக்கும். 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுடுங்க. ஃபைனலாக நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பூனில் பெப்பர் தூளோ சீரகத்தூளோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதை கேப்சர் பண்ணலை. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் நான், ருமாலி ரோட்டி, சப்பாத்தி, தோசை எல்லாமே ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.